ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 11. இன்றைக்கி நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னா டெலிவரி பர்சன்ஸ்க்கு. ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பின்னாடி 1000 பேர் இருப்பாங்க. பட் அந்த பொருள் எக்ஸாக்டாக நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு உதவுறது டெலிவரி பர்சன்ஸ் தான். அதுவும் இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆனதுனால பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஏன் ஈவன் ஸ்லிப்பர் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வீட்டுக்கே வந்து கொடுக்குறவங்க அவங்க தான். நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற சிலிண்டர், வாட்டர் கேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நமக்கு ஏதாவது ஒன்று டெலிவரி ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு இன்லேண்ட் லெட்டர் மட்டும்தான் வரும் டெலிவரின்னு பார்த்தா. பட் இப்போது எல்லாம் டிஜிட்டல் ஆனதுனால நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீட்டுக்கே வந்து கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க. அவங்களோட வேலைக்காக வெயில் மழை எதையும் பொருட்படுத்தாமல் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்களை நம்மக்கிட்ட சேர்ப்பாங்க. நான் என்னோடய வீட்டில் பர்சனலாக பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோட்ஸ் இதையெல்லாம் வச்சுருப்பேன். உங்கள் வீட்டில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி என்ன பொருள் வச்சுருக்குறீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி இனி உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க டெலிவர் பண்ண வராங்கன்னா அவங்ககிட்ட மனசார தேங்க்யூ சொல்லுங்கள். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்கும், அது எவ்வளோ கம்மியானதாக கூட இருக்கலாம். அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம எப்போ நம்ம வெளியில் கொடுக்குற பணத்துக்கு நன்றி சொல்கிறத அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட அபரிமிதமான அளவில் பணம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்து என்ன வாங்கினாலும் உங்கள் வீட்டுக்கு வர டெலிவரி பர்சனுக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.